Exercise 3.4 பார்ப்போம். Subtract minus 3ab minus 8 from 3ab plus 8. 3ab plus 8லேருந்து minus 3ab minus 8 subtract பண்ணணும். Also subtract 3ab plus 8 from minus 3ab minus 8. Solution. First இதை subtract பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை செப்ரேட் பண்ணணும். இதை செப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. செப்ரேட் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ரம்முக்கு அப்புறம் எந்த டேர்ம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை தான் ஃபஸ்ட்டில் போடணும். 3ab + 8. அப்போ இதை தானே ஃபஸ்ட்டில் போடணும். 3ab + 8. நெக்ஸ்ட் என்ன போடணும்? சப்ராக்ட் இந்த டேர்ம் ஃப்ரம் 3ab. அப்போ 3abலேருந்து இதை சப் பண்ணணும். சப் பண்ணுறதுக்கு மைனஸ் சைன் போடலாமா? இந்த டைம் என்னது? -3ab - 8. இந்த டேர்ம்லேருந்து தான் இதை சப் பண்ணணும். ஈக்குவல் 3ab + 8. இதை அப்படியே போட்டுடணும். இந்த மைனஸ் இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். அப்போ இந்த மைனஸை இந்த ரெண்டு டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3ab மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ப்ளஸ் ஆயிரும். இங்கே உள்ள ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும். ஈக்குவல் 3ab 3ab 3 ஆட் பண்ணானது 6 6ab ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 16. அப்போ இதான் ஆன்சர் 6ab + 16. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ சப்ராக்ட் 3ab + 8 ஃப்ரம் -3ab - 8. அப்போ அதை சப் பண்ணணும். ஃப்ரம்முக்கு அப்புறம் எந்த டேர்ம் இருக்கோ அதானே ஃபஸ்ட் எழுதணும். அப்போ -3ab - 8 சப்ராக்ட்னா மைனஸ் போடணும். இது ஒரு ப்ராக்கெட்டில் இது ஒரு டேர்மா, சப்ராக்டுக்கு மைனஸ். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 3ab + 8 ஈக்குவல் -3ab - 8. இதை அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3ab மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் சைனாக மைனஸ் சைனாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ -3ab - 8. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதான வேரியபிள் சேமாக இருக்குது. -3யும் -3 ஆட் பண்ணால் -6. எப்படின்னா சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 3 and 3 ஆட் பண்ணால் 6. கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடணும். இது 3 ரெண்டுமே 3 தான். இது முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. -6 வேரியபிள் ab -8 -16 8 ஆட் பண்ணால் 16. கிரேட்டர் நம்பர் சைன் என்னது? மைனஸ் தான். ரெண்டுமே சேம் நம்பர் தான், மைனஸ் சைன் இருக்கு. அப்போ -6ab - 16 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சம்முக்கு இதான் ஆன்சர் 6ab + 16. செகண்டுக்கு -6ab - 16 தான் ஆன்சர். செகண்ட் சம், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் a triangle whose sides are x + 3y 2x + y x - y. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணுமா. அதனுடைய சைட்ஸ் கொடுத்துருக்கு. 3 சைட்ஸ் கொடுத்துருக்கு. ட்ரையாங்கிளோடுக்கு 3 சைட்ஸ் தான் உண்டு. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இதான் ட்ரையாங்கிள். இதில் 3 சைட்ஸும் வேரியபிளை வச்சு கொடுத்துருக்கு, கான்ஸ்டண்ட்டை வச்சு கொடுக்கல. அப்போது அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். 1 2 3. இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சைடு எவ்வளவு? x + 3y. செகண்ட் சைட் 2x + y. தேர்ட் சைட் x - y. வேரியபிளை ஆட் பண்ணணும்னா லைக் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கணும். இது x தானே, x + 2x அப்புறம் y + 3y + y. இன்னும் 2 x டேர்ம் இருக்குல்ல, ப்ளஸ் x - y. நெக்ஸ்ட் நான் எழுதிக்கலாம். x + 2x + x + 3y + y - y. எக்ஸ் டேர்ம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு 2 தான் எழுதிட்டேன். வேணால் இதை கட் பண்ணிக்கோங்க. x + 2x + x நெக்ஸ்ட்டு 3y + y - y.
இந்த எக்ஸ் டேர்மில் உள்ள கோஎஃபிஷியன்ட் 1 + 2 + 1 எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒய் கோஎஃபிஷியன்ட் 3 + 1 - 1 ஒய் 2 + 1 3 3 + 1 4 அப்போ 4x 1 - 1 0 ஆயிரும் அப்போ 3 தான் அப்போ +3y ஆன்சர் +3y இந்த ஸ்டெப் எழுதாமல் இதை ஸ்ட்ரைட்டாக இதை வச்சே ஆட் பண்ணிக்கலாம் 1 + 2 3 3 + 1 4 4xன்னு எழுதிடலாம் 3 இந்த ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும் 3y மட்டும்தான் இருக்குது அப்போ 3y இந்த ஸ்டெப் எழுதாமல் இந்த ஸ்டெப்பையே ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் தெரிஞ்சால் அப்படி எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு third sum thrice a number when increased by 5 gives 44 find the number ஒரு நம்பர் என்னன்னு தெரியாது அதோட த்ரைஸ்னா 3 மடங்கு அது இன்க்ரீஸ் பண்ணப்படுது பை 5 இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன கிடைக்கும் 44 கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு அப்போ சொல்யூஷன் எழுதணும் அந்த நம்பர் என்னன்னு தெரியுதா இப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் let the required number be x எக்ஸ்ன்னு வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் த்ரைசிய நம்பர்னா 3x இன்க்ரீஸ்டு அப்படின்னா ப்ளஸ்ஸு பை 5னா 5 gives ஈக்குவல் 44 இதான் இந்த மீனிங்க்கு இந்த டேர்ம் இதான் அல்ஜிப்ரேக் டேர்மு த்ரைசிய நம்பர்னா 3x இன்க்ரீஸ்டு ப்ளஸ்ஸு பை 5 gives 44 அப்போ இதை given எழுதிக்கலாம் இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அதான் இந்த நம்பர் ஆன்சர் அதான் வரும் 3x + 5 வந்து ரைட் சைடில் போகணும் 44 அப்படியே போட்டுட்டு +5 ரைட் சைடில் போகும்போது -5 3x = 44 - 5 எவ்வளவு 39 3x = 39 சாரி 3 எடுத்துடணும் ஏன்னா 3 நம்ம ரைட் சைடில் கொண்டு வரணும்ல 39/3 1 3 is 3 1 3 3 3 3s are 9 அப்போ x என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும் 3x = 39 நெக்ஸ்ட்டு 3 ரைட் சைடில் கொண்டு வரணும் லெஃப்டில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ரைட்டில் வரும்போது டிவைட் ஆகும் அதான் 39/3ன்னு போட்டிருக்கு இதை கேன்சல் பண்ணால் 13 கேன்சல் பண்ண தெரியலனா 39/3 டிவைட் பண்ணி பார்த்துட வேண்டியதான் 1 3 is 3 9 3 3s are 9 அப்போ ஆன்சர் என்னது 13 அப்போ ரெக்யூர்ட் நம்பர் என்னது 13 the required number is 13 fourth question how much smaller is 2ab plus 4b minus c than 5ab minus 3b plus 2c how much smaller இதான் என்னது கிரேட்டர் நம்பர் இதிலிருந்து இந்த நம்பர் இது அல்ஜிப்ரைக் டேர்மில் கொடுத்துருக்கு கான்ஸ்டன்ட் டேர்மில் கொடுக்கல அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக தெரியும் எவ்வளவு ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு இந்த டேர்ம் வந்து இது எவ்வளவு ஸ்மாலாக இருக்குது இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 5ன்னு எடுத்துக்கிறோம் இது 2ன்னு எடுக்கிறோம் அப்போ 5ஐ விட 2 எவ்வளவு சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இது வேரியபிளாக கொடுத்தா கன்ஃபியூஸாக தெரியும் அப்போது ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பர் என்னது இந்த டைம் தானே கிரேட்டர் நம்பர் 5ab minus 3b plus 2c அப்போ இதை விட இது எவ்வளவா சின்னதாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது கிரேட்டர் நம்பர் இது ஸ்மாலர் நம்பர் என்னது 2ab plus 4b minus c இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தேன் இருக்குது தேனுக்கு அப்புறம் உள்ளது தான் பெருசாக இருக்கும் இதை விட இது எவ்வளோ சின்னதுன்னு கேட்டிருக்கு அப்போ இதுதானே பெருசு டு ஃபைண்ட் த ஆன்சர் வி ஹாவ் டு சப்ராக்ட் அப்போ இதை விட இது எவ்வளோ சின்னதுன்னா இப்போ 5 2 இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணால் தான் 3ன்னு கிடைக்கும் அப்போ 3 சின்னதாக இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பரில் இருந்தால் ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ண முடியும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் போடணும் கிரேட்டர் நம்பரு 5ab minus 3b plus 2c இது ஃபஸ்ட் டேம் ஸ்மாலர் நம்பர் என்னது மைனஸ் ஆஃப் 2ab plus 4b minus c
ஸ்மாலர் நம்பர், இது கிரேட்டர் நம்பர். ஈக்குவல் ஃபஸ்ட்டு 5ab இந்த டேர்ம் அப்படியே எழுதிடணும். 5ab மைனஸ் 3b ப்ளஸ் 2c. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த மைனஸை இங்கே உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ இதுவும் ப்ளஸ் தானே முன்னாடி இருக்குது. இப்போ மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2ab வந்து மைனஸ் 2ab ஆயிரும். இது ப்ளஸ் 4b வந்து மைனஸ் 4b ஆயிரும். மைனஸ் சி ப்ளஸ் சி ஆயிரும். நல்லா பார்த்துக்கணும். இல்லை ஃபஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மைனஸை இதுக்கு மட்டும்தான் போடுவாங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மைனஸ் இந்த 3 டேர்முக்குமே காமன். அப்போ மைனஸ் 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏபி இருக்குது. அந்த வேரியபிள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். 5ab அப்போ ரெண்டையும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கலாம். மைனஸ் 2ab. நெக்ஸ்ட்டு பி வேரியபிள் இருக்குது. பி வேரியபிள் இங்கே இந்த இருக்குது. அப்போ மைனஸ் 3b மைனஸ் 4b. 2c இங்கே ப்ளஸ் சி ப்ளஸ் 2c ப்ளஸ் சி. 5லேருந்து 2 சப் பண்ணால் 3ab மைனஸ் 3 மைனஸ் 4 இருக்குது. சேம் சைடெலாம் ஆட் பண்ணணும். 7 போட்டுடலாம். இங்கே கிரேட்டர் நம்பர் என்னது 4. அது முன்னாடி மைனஸ்னால் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் 7b. நெக்ஸ்ட்டு 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3c. அப்போ இதான் ஆன்சராக வரும். அப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதணும்? இட் இஸ் 3ab மைனஸ் 7b ப்ளஸ் 3c ஸ்மாலர். அப்போ இந்த சமுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்குது? அதாவது இதான் கிரேட்டர் நம்பர். இதை விட இந்த டேர்ம் இருக்கா, இவ்வளோ சைஸ் அது சின்னதாக இருக்குது. இந்த டேர்மு வேரியபிளாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இது ஆனால் இதுக்கு இதான் மீனிங். இதை விட இந்த டேர்ம் எவ்வளவு சின்னதாக இருக்குன்னா 3ab மைனஸ் 7b ப்ளஸ் 3 ஸ்மாலராக இருக்குது. 5th sum. 6 times a number subtracted from 40 gives minus 8. Find the number. 6 times a number, ஒரு நம்பரை 6 times பண்ணுறோம். 40லேருந்து அதை சப் பண்ணுறோமா. subtracted from 40 gives minus 8. மைனஸ் 8 கிடைக்குதா. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு. நம்ம எப்பவுமே தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வைப்போம். ஸோ லெட் த ரெக்யூர்ட் நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 times a நம்பரா. அப்போது 6x. நெக்ஸ்ட்டு சப்ராக்டட் ஃப்ரம் 40 அப்படின்னா சப்ராக்ட்னா மைனஸ் ஃப்ரம் 40 அப்படின்னா 40லேருந்து சப் பண்ணுறாங்களாம். இதை நம்ம எப்படி போடக்கூடாது, 6x மைனஸ் 40ன்னு போடக்கூடாது. ஏன்னா இதை 40லேருந்து தான் சப் பண்ணுறாங்க. அதனால தான் ஃப்ரம்முக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ, ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் ஃபஸ்ட்டில் போடணும். எப்போவுமே சப்ராக்டில் ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஃபஸ்ட்டில் போடணும். 40 மைனஸ் 6 டைம்ஸ் என் நம்பர்னால் 6x கிவ்ஸுங்க தான் ஈக்குவல் மைனஸ் 8. இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும், எக்ஸ் வேல்யூ. அப்போது மைனஸ் 6x ஈக்குவல் டு மைனஸ் 8. இந்த மைனஸ் 40 ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் 40. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராம தான் நம்ம லெஃப்ட் சைடில் வைப்போம். அது வந்து ப்ளஸில் இருக்கும். ஆனால் இது வந்து மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் மைனஸ் 6xை வச்சுட்டு லாஸ்ட்டில் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். மைனஸ் 6x மைனஸ் 8 ப்ளஸ் 40 ரைட் சைடில் போகும்போது மைனஸ் 40. மைனஸ் 6x ஈக்குவல் டு சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணுமா. 40 + 8 48. ரெண்டையும் ஆட் பண்ணால் 48. கிரேட்டர் நம்பர் இதுலேருந்து 40. அதுக்கு முன்னாடி மைனஸ் சேர்க்கலாம், மைனஸு. ரெண்டு சைடுமே மைனஸ் வர்றதுனால மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் டேர்மில் 6x ஈக்குவல் டு 48. எக்ஸ் ஈக்குவல் டு 48/6. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் வந்து ரைட் சைடில் டிவைட் ஆயிரும், 6 ஆயிரும். இந்த டைம் எப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லை, மைனஸும் மைனஸும் ரெண்டு சைடு இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது எழுதும்போது மைனஸ் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது. ஏன்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. 6x ஈக்குவல் டு 48, எக்ஸ் ஈக்குவல் டு 48/6. இதை கேன்சல் பண்ணால் 166. தெரிலனா அந்த சைடில் டிவைட் பண்ணிக்கோங்க. 48 6. ஹவு many 6 are 48 அப்படின்னு பார்க்கணும். 8 6 are 48. அப்போ இதில் என்ன வரும், ஆன்சர் 8 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஆன்சர் என்னது, therefore the required number is
8. இப்போ ஆன்சரை செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் 8 சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிரும். 8 மல்டிப்ளை பண்ணால் 8 6 ஆர் 48. 40லேருந்து 48 சப் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் சப் பண்ணி போகணும். 8 கிடைக்கும். இதான் கிரேட்டர் நம்பராக இருக்கும். அது மைனஸ், அதான் -8 வந்துடும். ஆன்சரை அப்படி செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். 6 எக்ஸுக்கு 8 போட்டோன்னா 48. 40 - 48 -8ன்னு கிடச்சிரும். அப்போ ஆன்சர் கரெக்டு.